ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி அண்ட் இட்லிக்கு கூட ரொம்ப நல்ல சைட் டிஷ்ங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம Mithuntips சேனலில் வர்ற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி சின்னது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் 1 கப் துருவி வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு, கிராம்பு, இஞ்சி 1 துண்டு, 10 பல் பூண்டு, எண்ணெயான அளவு. உருளைக்கிழங்கு வந்து பெரிய உருளைக்கிழங்கா 4 வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, மல்லித்தழை தேவையான அளவு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது வாணலி நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கு. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு லைட்டாக. இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளினா நீங்கள் 1 போட்டால் போதும். இது சின்ன தக்காளி, ஸோ 2 சேர்த்துருக்கேன். உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ குயிக்காக வந்துட்டு குக் ஆயிரும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இப்போது இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுது, அது தேங்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்காக வேணும்னா அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடணும். கொதிச்சிருச்சு. இப்போது ஃபைனலாக நம்ம மல்லித்தழை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி அண்ட் இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.